தமிழ்நாடு முழுக்க குறிப்பாக கோவை மாவட்டத்தில் அதிகப்படியான வெப்பநிலை நிலவுவதால் இந்த கால்நடைகளை எவ்வாறு கையாளுவது, எவ்வாறு பராமரிப்பது என்பதை பற்றி நம்ம பார்ப்போம். இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா, இந்த கோடை காலத்தில் அதிக வெப்பநிலை உயர்ந்து காணப்படுவதனால் இந்த பால் உற்பத்தி முற்றிலுமாக குறையக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அதே போல் பசுந்தீவனங்களின் அவைலபிலிட்டி, அதாவது அது கிடைக்கக்கூடிய அது தன்மை பார்த்திங்கன்னா குறைந்து வருகிறது. ஸோ இதை கருத்தில் கொண்டு இந்த வெப்ப அயற்சி அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை இந்த கால்நடைகளில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, அதிகப்படியான வெப்பநிலை இருக்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய நீர் ஆதாரங்கள் அது போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த நீர் ஆதாரங்கள் போகிற போது வெப்ப அயற்சி அல்லது ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படுகிறது. இந்த நிலையில் எப்படி இருக்குன்னா, அதிகப்படியான அந்த கேஸ்பிங் சொல்லக்கூடிய அந்த மூச்சு திணறல், அதே மாதிரி தோலில் பார்த்திங்கன்னா அந்த புள்ளியாக நிறைய இதாக இருக்கும். ஸோ அதனால் சோர்ந்த காணப்படும், தீவனம் சரியாக எடுக்காது, அது ஒரு இடத்துல போய் படுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை இருந்ததுன்னா உடனடியாக அதை நாம் கவனிக்கப்பட வேண்டும். கவனிக்கப்படவில்லை என்றால் உயிர் இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த அதிக வெப்பநிலையில் இதற்கு தீவன மேலாண்மை ரொம்ப முக்கியமானது. இதில் பார்த்திங்கன்னா காலையில், அதாவது ஏர்லி மார்னிங் சொல்லக்கூடிய 10 மணிக்குள்ளே இது மேய்ச்சலுக்கு போயிட்டு வரணும். அதே மாதிரி 3 மணிக்கு மேலே ஒரு 7 மணி வரைக்கும் இதுக்கு மேய்ச்சலுக்கு நம்ம அலோவ் பண்ணலாம். ஸோ இந்த இடைப்பட்ட அந்த அதிகப்படியான வெப்பநிலை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேரடியாக நம்ம போட்டோம்னா ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு குடிநீர், அதுக்கு பார்த்திங்கன்னா 4-5 தடவை இதுக்கு குடிநீர் கொடுக்கணும். சராசரியாக ஒரு கால்நடை பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 40 லிட்டர் தண்ணி அளவு குடிக்கும். குளிர்ந்த நீர் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும். அதே மாதிரி அதை தொழுவத்தை பார்த்திங்கன்னா காற்றோட்டம், கிராஸ் வெண்டிலேஷன் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கணும். அதே போல் அந்த தொழுவத்திற்கு மேலே இருக்கக்கூடிய கூரைகளில் சாக்கை நனைச்சி, அதாவது தண்ணியில் சாக்கை நனைச்சி மேலே போட்டு ஒரு குளுமையை ஏற்படுத்துவது இல்லாமல் நம்ம ஓலை, அதாவது பனை ஓலை அல்லது தென்னை ஓலையை வெட்டி மேலே போடுற போது அதோட வெப்பத்தோட தாக்கம் அதிகப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கப்படுகிறது. ஸோ இது இல்லாமல் அதுக்கு பசுந்தீவனத்தை பொறுத்தவரை 8% ஆஃப் த பாடி வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஒரு 300 கிலோ 24 கிலோ பசுந்தீவனம் கொடுக்கணும். அதே மாதிரி உலர் தீவனம்னு பார்த்தோம்னா 2 கிலோ, 2% ஆஃப் த பாடி வெயிட்டில் நம்ம ஏறக்குறைய 4 கிலோ அளவுக்கு உலர் தீவனம், அதாவது வைக்கோல் அல்லது உலர் தீவனத்தை நம்ம கொடுக்கணும். அது இல்லாமல் ஒரு 40 to 50 கிராம் நம்ம தாது உப்பு கலவை இது போட்டு கொடுக்குற போது என்னாகும் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய எசென்சியல் மினரல்ஸ் அப்படிங்கக்கூடிய தேவையான அதில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் ரீப்ளேஸ் ஆகும். அப்போ தான் அதோட ஒரு கோஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஜீரணத்துக்கும் உற்பத்திக்கும் அது ஒரு ஒரு உகந்ததாக அமைகிறது. ஸோ அதனால் 40 to 50 கிராம் தாது உப்பு கலவை சேர்த்தது இல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு மாட்டிற்கு ஒரு 50 கிராம் அளவுக்கு நம்ம உப்பு, நம்ம சாதாரணமாக நம்ம டேபிள் சால்ட்டுங்கிற உப்பு நம்ம தண்ணியில் போட்டு காட்டுற போது, ஸோ அது அதிகப்படியான தண்ணியை அது எடுத்துக்கும். இந்த கோழிகளை பார்த்திங்கன்னா பண்ணையாளர்கள் பண்ணையில் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஷெட்டை சுற்றி நிழல் தரும் மரங்களான அந்த கிளரிசீடியா, அந்த புங்கன், அதே மாதிரி பூவரசு, இந்த மாதிரி அதாவது பழங்கள் தரக்கூடாத மரங்களை அதை தவிர்த்து மற்ற மரங்களை ஒரு குளுமையாக வச்சுருக்கணும். அதே மாதிரி எப்போவுமே தண்ணி அதற்கு கிடைச்சிருக்கணும். அதே மாதிரி அந்த மைக்ரோ அண்ட் மேக்ரோ மினரல்ஸ் அப்படிங்கக்கூடிய அந்த இது கிடைக்கிற போது அந்த தண்ணியில் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எலக்ட்ரோலைட்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அது கொடுத்துட்டே இருக்கணும். அதே மாதிரி புரதச்சத்து இருக்கக்கூடிய 18% இருக்கக்கூடிய அந்த தீவன முறையில் நம்ம இது பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கக்கூடிய வெப்ப அயற்சியை முழுமையாக தயாரிக்கலாம். இந்த சூழ்நிலையில் அதிகமான முட்டை உற்பத்தி குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த மாதிரி
அது இல்லாமல் ஏற்கனவே சொன்ன வந்து கொட்டகையில் வந்து சைடில் வந்து நம்ம சாக்கை நனைச்சி அதோட இதை பண்ணுறது, அதே மாதிரி ஃபேன் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ நேரடியாக சூரிய கிரணம் வந்து அந்த ஈர்க்காத அளவுக்கு அதை வந்து மேற்கூரையில் வந்து நம்ம வந்து இந்த ஓலை வேகிறது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா கோழிகளில் இறப்பை வந்து நம்ம முழுமையாக தவிர்க்கலாம்.